ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. தன்னுடைய சிநேகிதன் வந்தியத்தேவனை எப்பாடுபட்டாவது அராபியரிடமிருந்து காப்பாற்றுவேன் என்று சூளுரைக்கின்றார் பொன்னியின் செல்வன் அருள்மொழிவர்மர். எப்படி போவீர்கள் என்று கொடும்பாளூர் வேளார் சேனாதிபதி அவரிடம் கேட்க, நீங்கள் வந்த படகில் ஏறிக்கொண்டு புறப்படுவேன் என்கிறார். முயலை வைத்துக்கொண்டு புலி வேட்டையாட முடியுமா? ஆழ்கடலில் செல்லும் மரக்கலத்தை இந்த சிறிய படகில் ஏறி துரத்தி பிடிக்க முடியுமா? பிடித்த பிறகுதான் என்ன செய்வீர்கள்? படகில் ஏறிப் போவேன். படகு உடைந்தால் மரக்கட்டையை பிடித்து நீந்தி கொண்டு போவேன். வந்தியத்தேவனை ஏற்றிச் செல்லும் கப்பல் 7 கடல்களுக்கு அப்பால் சென்றாலும் அதை துரத்தி கொண்டு போய் பிடிப்பேன். பிடித்த பிறகு என் நண்பனை காப்பாற்ற முடியாவிட்டால் நானும் அவனோட உயிரையாவது விடுவேன். படகுக்காரன் எங்கே? இவ்விதம் சொல்லிக்கொண்டே இளவரசர் நாலாபுரமும் திரும்பி பார்த்தார். படகுக்காரனுடன் ஒரு பக்கமாக நின்று பூங்குழலி பேசிக் கொண்டிருந்ததை கவனித்தார். அருகில் வாய் பேச முடியாத மூதாட்டியும் நின்றாள். அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி விரைந்து போனார். சமீபத்தில் சென்றதும் பூங்குழலி கண்ணில் நீர் ததும்ப அந்த படகுக்காரனுடன் ஆத்திரமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள் என்று தெரிந்தது. ஆஹா, இது என்ன, இன்னொரு உட்கலகமா என்றார் இளவரசர். படகுக்காரன் திடீரென்று இளவரசர் காலில் விழுந்தான். இளவரசே, தெரியாம பாதகம் செஞ்சுட்டேன், பணத்தாசையினால செஞ்சிட்டேன், மன்னிக்கணும் என்று கதறினான். இது என்ன பூங்குழலி, எல்லோருமாகச் சேர்ந்து என்னை பைத்தியமாக்கி விடுவார்கள் போலிருக்கிறதே. நீயாவது விஷயம் என்னவென்று சொல்லக்கூடாதா? இளவரசே, இத்தனை நேரம் சொல்ல வெட்கப்பட்டு கொண்டு சொல்லவில்லை. இவன் என் தமையன். தங்களை கொல்லுவதற்காக வந்த 2 பாவிகளையும் இவன்தான் கோடிக்கரையிலிருந்து படகில் ஏற்றி கொண்டு வந்தான். அவர்கள் சொற்படியேதான் இவன் இதுவரை இங்கே காத்து கொண்டிருந்தான். அவர்களை இன்று காலையில் மறுபடியும் படகில் ஏற்றி நாம் பார்த்த கப்பலில் கொண்டு போய் விட்டானாம். தங்கள் நண்பரும் அதில்தான் ஏறியிருக்கிறார் என்றாள். பிரபு, என்னை வெட்டி கொன்று போடுங்க. அவங்க அத்தனை துஷ்டனுங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா செஞ்சிருக்கவே மாட்டேன். என்னை தங்க கையிலாலேயே என்னை கொன்னு போடுங்க என்றான் படகுக்காரன். அப்பனே, இந்த சமயம் உன் உயிர் எனக்கு விலை மதிப்பில்லாத பொருள். வா போகலாம். அந்த கப்பலிலேயே என்னையும் கொண்டு போய் ஏற்றிவிடு. எனக்கு நீ செய்த கெடுதலுக்கு அதுதான் பரிகாரம். புறப்படு, போகலாம் என்றார் இளவரசர். கடற்கரையோரத்தில் சென்றதும் கரையில் கிடந்த படகை படகோட்டி தண்ணீரில் இழுத்து விட்டான். இளவரசர் கடலை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அதோ கப்பல் இன்னும் தெரிகிறது, பிடித்து விடலாம் என்றார். சேனாதிபதியும் தூரத்தில் தெரிந்த கப்பலை கூர்ந்து பார்த்தார். இளவரசே, பழம் நடுவி பாலில் விழுந்தது போலாயிற்று என்றார். என்ன, எனது தங்களிடமிருந்து கூட நல்ல வார்த்தை வருகிறதே. நம் கண்ணுக்கு தென்படுவது தாங்கள் நினைக்கிறபடி வந்தியத்தேவனை ஏற்றிச் செல்லும் கப்பல் அல்ல. பார்த்திபேந்திரனுடைய கப்பல் திரிகோணமலை பக்கத்திலிருந்து வருகிறது. நாம் இருக்கும் திசையை நோக்கி வருகிறது. தெரியவில்லையா? ஆம் ஆம், அப்படியானால் மிகவும் நல்லதாய் போயிற்று. பார்த்திபேந்திரர் வேறு ஏதோ நோக்கத்துடன் வருகிறார். ஆயினும் நல்ல சமயத்தில் வருகிறார். சிங்கத்தைக் கொண்டே சிறுத்தையை வேட்டையாடலாம். ஆனால் அந்த கப்பல் இங்கே வரும் வரையில் நான் காத்திருக்கப் போவதில்லை. படகில் சிறிது தூரம் சென்று எதிர்கொள்ளுகிறேன். இளவரசே, தங்களுடன் படகில் வருவதற்கு... ஐயா, நீங்கள் ஒருவரும் என்னுடன் வரவேண்டியதில்லை. இங்கேயே நின்றால் எனக்கு பெரிய உதவி செய்ததாக எண்ணிக்கொள்வேன். திருமலை, உனக்கும் கூடத்தான் சொல்லுகிறேன். உனக்குத்தான் கடல் என்றால் தயக்கமாயிற்றே. ஆமையா, நானும் பின்தங்குவதாகவே இருந்தேன். இலங்கை தீவில் இருக்கும் வரையில் தங்களை பார்த்து கொள்ளும்படிதான் எனக்கு கட்டளை. முதன் மந்திரி மதுரையில் இருக்கிறார். அவரிடம் போய் இங்கு நடந்தவற்றை சொல்ல வேண்டும். அப்படியா? அப்படியே செய். பூங்குழலி, நீயும் இங்கே நிற்க வேண்டியதுதான். உன் தமையனை பற்றி கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நீ வந்த படகை எங்கேயோ விட்டிருப்பதாகச் சொன்னாயல்லவா? அதில் ஏறி இனி உன் வழியில் போகலாம். நீ எனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன். சச்ச, கண்ணீரை துடைத்துக்கொள். பார்க்கிறவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள்? இவ்வாறு கூறிவிட்டு இளவரசர் வாய் பேச முடியாத ராணியின் அருகில் சென்று,
அவளுடைய பாதத்தை தொட்டு வணங்கப் போனார். அந்த மூதாட்டி அவரை தடுத்து உச்சி முகர்ந்து ஆசீர்வதித்தாள். அடுத்த நிமிஷம் இளவரசர் கடலில் ஆயத்தமாக நின்ற படகில் பாய்ந்து ஏறிக்கொண்டார். கரையில் இருந்தவர்கள் படகை பார்த்து கொண்டே நின்றார்கள். இளவரசரும் போகின்ற படகிலிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். எல்லோரையும் பொதுவாக பார்த்தாலும் அவருடைய கண்கள் பூங்குழலியின் கண்ணீர் வழிந்த முகத்திலேயே நிலைத்து நின்றது. அதிசயம், அதிசயம்! தூர விலகிப் போகப் போக உருவங்கள் சிறியனவாக வேண்டுமல்லவா? கரையில் இருந்த மற்றவர்களின் உருவங்கள் சிறியனவாகித்தான் வந்தன. ஆனால் பூங்குழலியின் முகம் மட்டும் வரவர பெரிதாகிக் கொண்டே இருந்தது. இளவரசரின் அருகில் நெருங்கி வந்து கொண்டே இருந்தது. இளவரசர் உடம்பை சிலிர்த்து கொண்டார். கண்களை வேறு பக்கம் திருப்பினார். முதல் நாள் இரவு கண்ட கனவில் ஒரு நிகழ்ச்சி அவர் மனக்கண் முன் வந்தது. இளைய பிராட்டி குந்தவை, தம்பி, உனக்காக இங்கே வானதி காத்திருக்கிறாள் என்பதை மறந்து விடாதே என்று கூறிய மொழிகள் கடல் அலைகளின் இரைச்சலுக்கிடையில் தெளிவாக அவருடைய காதிலே கேட்டன. இளவரசரை படகிலே பார்த்ததும் பார்த்திபேந்திரனுக்கு உண்டான ஆச்சரியம் சொல்லத் தரமன்று. கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்து தரிசனம் தந்ததுமல்லாமல் வேண்டிய வரங்களை கேள் என்று சொன்னது போலல்லவா இருக்கிறது. என்றாலும் இப்படி அவர் தனியாக படகில் வருவதன் காரணம் என்ன? பழுவேட்டரையர்களின் கப்பல்கள் என்ன ஆயின? தன்னுடைய கப்பல் இது என்று தெரியாமல் ஒருவேளை இதுதான் அவரை சிறைப்படுத்த வந்த கப்பல் என்று எண்ணிக்கொண்டு வருகிறாரோ? அப்படியெல்லாம் தவறான எண்ணத்துடன் வரவில்லை என்று விரைவிலேயே தெரிந்து போயிற்று. படகிலிருந்து கப்பலில் இளவரசர் ஏறியதும் பார்த்திபேந்திரன் கேட்கும் வரையில் காத்திராமல் நடந்த சம்பவங்களை சுருக்கமாக கூறிவிட்டார். அராபியர் வசப்பட்ட கப்பலில் வந்தியத்தேவன் இருக்கிறான், அவனை எப்படியாவது தப்புவித்தாக வேண்டும் என்றார். இளவரசர் கூறிய செய்திகள் பார்த்திபேந்திரனுக்கு மிக குதூகலத்தை உண்டாக்கின. எல்லாம் நன்றாகத்தான் முடிந்திருக்கின்றன. அந்த முரட்டு பிள்ளை இவ்வளவு பதட்டமாக காரியம் செய்யாதிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். ஆயினும் அவனை அயல் நாட்டாரிடம் காட்டிக் கொடுத்து விடக்கூடாது. அந்த கப்பல் வெகு தூரம் போயிருக்க முடியாது, எப்படியும் துரத்தி பிடித்து விடலாம் என்றான். பிறகு கலபதியை கூப்பிட்டு விவரத்தை சொன்னான். அதை பத்தி என்னங்க கவலைங்க, காத்து இப்படியே அனுகூலமா அடிச்சுக்கிட்டு இருந்தா சாயங்காலத்துக்குள்ள புடிச்சு விடலாம். நம்ம மீறி அந்த கப்பல் எங்க போயிட போகுது? கோடிக்கரை போய் அப்புறம் கடற்கரையோரமா தானே போகணும் என்றான் கலபதி. ஆனால் வாயு பகவானுடைய திருவுள்ளம் வேறு விதமாயிருந்தது. வர வர காற்றின் வேகம் குறைந்து வந்தது. உச்சிவேளையானதும் காற்று அடியோடு நின்றுவிட்டது. கடல் அலை என்பதே இன்றி அமைதியடைந்திருந்தது. சொல்ல முடியாத புழுக்கம் சூழ்ந்தது. சூரிய பகவான் வானத்தில் ஜோதி பிழம்பாக விளங்கி கடல் மீது தீயை பொழிந்தார். கடல் நீர் தொட்டு பார்த்தால் சுட்டுராதுதான். ஆயினும் கடலை பார்க்கும்போது தண்ணீர் கடலாகத் தோன்றவில்லை, நன்றாக காய்ச்சி கொதித்து புகை எழும்பும் எண்ணெய் கடல் போல தோன்றியது. சூரிய கிரணங்கள் நேரே பிரதிபலித்த இடங்களில் உருக்கிய அக்னி கடலாகவும் காணப்பட்டது. கப்பல் அசையவில்லை. பாய்மரங்களிலிருந்து எல்லா பாய்களும் நன்றாக விரிக்கப்பட்டிருந்தன. பயன் என்ன? அலை ஓசை நின்றது போல் பாய்மரங்கள் சடபடவென்று அடித்து கொள்ளும் ஓசையும் நின்று போய்விட்டது. பாய்மரங்களும் தூண்களும் குறுக்கு விட்டங்களும் அசையும்போது ஏற்படும் கரமுரா சப்தமும் இல்லை. கப்பல் கடலை கிழித்துச் செல்லும் ஓசையும் இல்லை. உண்மையில் அந்த நிசப்தம் சகிக்க முடியாத வேதனையை அளித்தது. அத்துடன் இளவரசரின் உள்ளத்தில் வந்தியத்தேவனை பற்றிய வேதனையும் மிகுந்தது. இப்படி காற்று நின்று கப்பலும் அடியோடு நின்று விட்டதே, இப்படியே எத்தனை நேரம் இருக்கும்? காற்று எப்போது மறுபடி வரும்? அந்த கப்பல் தப்பித்து கொண்டு போய்விட்டாதா என்று கவலையுடன் கேட்டார். பார்த்திபேந்திரன் நாவாயின் நாயகனை நோக்கினான். அப்போது கலபதி, அதிக நேரம் இப்படியே காத்து அடியோடு ஓஞ்சிருக்க முடியாது. சுழிக்காற்று எங்கேயோ உருவாகிக்கின்றிருக்கு. சீக்கிரத்தில் அது வந்து நம்ம தாக்கினாலும் தாக்கும், அல்லது நம்ம ஒதுக்கி விட்டுட்டு அப்பால போனாலும் போயிடும். நம்ம சுழிக்காற்று தாக்குனாலும் தாக்கலைன்னாலும் கடல் சீக்கிரத்தில் கொந்தளிக்க போகிறது, இது நிச்சயம். இப்போ இவ்வளவு அமைதியா இருக்குது இல்லையா? இன்னைக்கு ராவுக்குள்ள மலை போன்ற அலைகள் எழுந்து மோதுறத பார்க்கலாம், மலைகளையும் பார்க்கலாம், அதில் பாதாளத்தையும் பார்க்கலாம் என்றான். சுழிக்காற்று கப்பலை தாக்கினால் அபாயம்தான் அல்லவா? சாதாரண அபாயமா? கடவுளு காப்பாத்தினாதான் உண்டு. அப்படியானால் அந்த கப்பலை நாம் பிடிப்பது துர்லபம். இளவரசே, கடலும் காத்தும் பட்சபாதம் காட்டுறதில்லை. நமக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை தான் அந்த கப்பலுக்கும் ஏற்பட்டிருக்கும். இப்போ அதுவும் அசையாம தான் நிற்கும். ஒருவேளை கரையோரம் சென்றிருந்தால் என்று இளவரசர் கேட்டார். கரையோரம் போயிருந்தா அதில் இருக்கிறவங்க இறங்கி கரை சேர்ந்து தப்பிச்சுக்கலாம். ஆனால் கப்பல் போனது தான் என்று சொன்னான் கலபதி. எவ்வளவு பெரிய அபாயமாக இருந்தாலும்
நமக்கு வேண்டியவர்கள் நம் பக்கத்தில் இருந்தால் கவலை இல்லை என்றார் இளவரசர். அவருடைய மனக்கண் முன்னால் வந்தியத்தேவனுடைய குதூகலம் ததும்பும் முகமும் பூங்குழலியின் மிரண்ட பார்வையுடைய முகமும் அடிக்கடி வந்து கொண்டிருந்தன. அவர்கள் இந்த சமயம் எங்கே இருப்பார்கள்? என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? என்ன எண்ணிக் கொண்டிருப்பார்கள்? இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். தமது பெரியம்மா, அதாவது அந்த பூத்தத்தீவு மாதரசி அதிகாலையிலேயே குதிரை ஏறி போயிட்ட செய்தி அறிஞ்சதும் நல்ல காரியம்னு சொல்லிட்டு பூங்குழலை பார்த்து, நீயும் விடை பெற்றுக் கொள்ளலாமே கேட்டுக்கிட்டார் இளவரசர். மற்றவங்க வந்து சேருகிற வரையில சிதைந்து போன கப்பலை சோதித்து பார்க்க விரும்பினார். இந்த சமயத்துல தான் ஒரு மரக்கலம் அவங்கள விட்டு போய்கிட்டு இருந்ததையும் ஒரு படகு நெருங்கி வந்துகிட்டு இருந்ததையும் 2 பேரும் பார்த்தாங்க. படகுல வந்தியத்தேவனை காணும். பெரிய வேளாருக்கு தாம் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லாம இளவரசர் அந்த துடுக்குக்கார பிள்ளைய பத்தி விசாரித்தது பிடிக்கல. கோபத்துல, திருமலையப்பனை கேளுங்க, இவனுக்கு உங்க சமாச்சாரமும் அந்த வாலிபன் சுபாவமும் தெரிஞ்சிருக்குதுன்னு கடுகடுப்பா சொன்னதும் நினைவிருக்கு. சற்று முன்னால வந்தியத்தேவன் வெறும் முரட, முன் யோசனை கொஞ்சமும் இல்லாதவன். இது அவனாக வருவிச்சுக்கிட்ட அபாயம். நீங்க எப்படி பொறுப்பாக முடியும்? எங்கிருந்தோ தறிகட்டு வந்த ஒருத்தனை நீங்க சிநேகிதன்னு கொண்டாடுறதே எனக்கு பிடிக்கல. சமநிலையில் இருக்கிறவங்க தானே நண்பர்களா இருக்க முடியும். இப்படி வெளிப்படையாகவே தன் வெறுப்பை தெரிவிக்கிறார். இளவரசரை சிறைப்படுத்த வந்தவங்களை அழிச்சு இங்கேயே அவங்களுக்கு சமாதி எழுப்புவோம்னு பார்த்திபேந்திரன் ஆவேசத்தோட பேசினா அல்லவா? குரோதத்துடன் அப்படி சொன்னாலும் சக்கரவர்த்தியின் ஆணையை நிறைவேற்ற வந்த கலபதிக்கும் மற்றவர்களுக்கும் எதிர்பாராத வகையில் ஏற்பட்ட முடிவு பேரதிர்ச்சியை தந்திடுது. வேதனையை கட்டுப்படுத்திக்கிட்டு, சேனாதிபதி, வீண் பேச்சில் காலங்கெடுத்த நான் விரும்பலன்னு சுருக்கமா முடிச்சுக்கிறார் அருள்மொழிவர்மர். மன அழுத்தத்தில் இருந்து சற்று விலகி அந்நாளைய கப்பல் நிர்வாகம் பத்தின குறிப்புகளை பார்ப்போம். பொதுவா எல்லா துறைகளுக்கும் பேரரசரே தலைவர். அவருடைய ஆணைப்படி செயல்பட்டவங்க கட்டளை தளபதிகள். நிரந்தர அமைப்புக்கான பொறுப்புகளை நிறைவேற்றினவர் ஜலதள அதிபதி. கண்ணின்னு குறிப்பிடப்பட்ட போர்க்கால தேவைக்கான அமைப்புக்கு ஆணையிட்டவர் கலபதி, கப்பலின் கட்டளை அதிகாரி. போர்க்கப்பலின் படைத்தலைவர் நாயகன். கப்பலை செலுத்துபவர்கள் மீகாமன், நீகான், மாலுமி, இப்படியெல்லாம் குறிப்பிடப்படுறாங்க. போர் யானைகளை ஏத்திக்கிட்டு போகக்கூடிய மிகப்பெரிய மரக்கலங்கள் சோழர் கடற்படையில இருந்தனவா. தாராணி, இது ஆழ்கடல் போருக்காகவே வடிவமைக்கப்பட்ட கப்பலின் பேர். சிறிய அளவுல வழித்துணையாக பயன்பட்ட கப்பல் லூலா. விரைவு தாக்குதல் தேவைப்பட்டா வஜிராங்கிற கப்பலை ஈடுபடுத்தினாங்களாம். நீரோட்டத்திலிருந்து கதையோட்டத்துக்கு திரும்புவோம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.